Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது TN TET 2023 நடைபெற்ற questions தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question பாருங்க. The process by which data are presented in a non-verbal form is called dash ன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க ஒரு டேட்டாவை non-verbal formல இருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர், அந்த செயல்முறைக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் பாருங்க. And encoding, decoding, idioms, notice. encoding அப்படின்றது ஒரு டேட்டாவை அல்லது ஒரு இன்ஃபர்மேஷனை நான் வெர்பல் ஃபார்ம்னா ஒரு சிக்னலாகவோ பிக்சராகவோ மாத்தி கொடுக்கறதுக்கு பேரு என்கோடிங். டீகோடிங் அப்படின்றது இந்த இன்ஃபர்மேஷன்ஸா, அதாவது என்கோடிங் பண்ண ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் பண்ணி அதை மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் வந்து டீகோடிங். இடியம்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்ததுதான். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னா மரபு சொற்றொடர்கள், இது வராது. நோட்டீஸ்ன்றது நார்மலா ஒரு இன்ஃபர்மேஷனை பண்றது, அப்படி இல்லாட்டினா கொடுக்கறதுக்கு பேர் வந்து நோட்டீஸ். சோ இதுக்கான கரெக்டான நான் வெர்பல் ஃபார்ம்ல கொடுக்கறதுக்கு பேர் வந்து என்கோடிங். என்கோடிங் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The right pattern பாருங்க, சென்டென்ஸ் பேட்டர்ன் கேக்குறாங்க. ரைட் பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ் given below. I gave him a pen yesterday. இது 6th ஸ்டாண்டர்ட்லயே வந்துரும், ஈஸியா இருக்கும். I அப்படின்றது சப்ஜெக்ட், gave அப்படினா verb, give. giveோட past tense தான் gave, so it's a verb. him அப்படின்னு வந்திருக்கு, it's a object. pen is also object. yesterday அப்படின்றது ஒரு adverb. so இது பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா I subject, verb, him indirect object, a pen direct object, and yesterday அப்படின்றது adverb. so கரெக்டான ஆன்சர் SVIODOA. சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப ஈஸி, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. dash is an example of zero plural words ன்னு கேட்டிருக்காங்க. ஜீரோ plural அப்படின்னா என்னன்னா, ஒரு வேர்டு வந்து சிங்குலரும் சேம் ஸ்பெல்லிங் தான் இருக்கும், ப்ளூரல்ஸுக்கும் சேம் ஸ்பெல்லிங் தான் இருக்கும். ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு பேர் வந்து ஜீரோ ப்ளூரல்ஸ். இங்க பாரு ஐவிஸ் அப்படின்னும் போது இது வந்து ஐவில வந்துரும், IVY அதுதான் சிங்குலர் ஃபார்ம், இது ப்ளூரல் ஃபார்ம். ஷீப் வந்து சிங்குலரும் ஷீப் தான் வரும், ப்ளூரல்ஸும் ஷீப் தான் வரும். ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். கீஸ் எடுத்துட்டோம்னா சிங்குலர் வந்து கூஸ் வரும், ஸோ இது வந்து கூஸ் கீஸ், அப்ப இது வந்து வராது. கேக்டி வந்து ப்ளூரல் ஃபார்ம், இதோட சிங்குலர் ஃபார்ம் வந்து கேக்டஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் ஷீப். இன்னொரு எக்ஸாம்பிள் ஜீரோ ப்ளூரல் வேர்ட்ஸ்க்குன்னு பார்த்தோம்னா டீர் யூஸ் பண்ணுவோம், அது 10th ஸ்டாண்டர்ட்ல அதிகமாக கேட்பாங்க. டீருக்குமே ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகாது, DEER தான். சிங்குலருக்கும் சேம் ஸ்பெல்லிங், ப்ளூரலுக்கும் சேம் ஸ்பெல்லிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூஸ் த கரெக்ட் கன்ஜங்ஷன் கேட்டிருக்காங்க ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன். He saw a tiger. He ran away. dash he ran away ன்னு சொல்லியிருக்காங்க. அவன் ஒரு டைகரை பார்த்தான், அவன் ஓடிட்டான். கரெக்டான ஆன்சர் கேட்கறாங்க. எட் அப்படின்னா இருப்பினும், ஆனால் இருப்பினும் வரும். He saw a tiger, இருப்பினும் அவன் ஓடிட்டான் அப்படின்றது வராது. and so அவன் டைகரை பார்த்தான், அதனால் அவன் ஓடிட்டான், இதான் கரெக்டான ஆன்சர். ஆர்னா அவன் டைகரை பார்த்தான் அல்லது அவன் ஓடிட்டான்னு வரும், தப்பு. ஸ்டில்னா இதுவரைன்னு அர்த்தம். ஸ்டில் he ran away, அது முடிய அவன் டைகர் பார்த்தான் அதுவரை அவன் ஓடிட்டான் அப்படின்ற மீனிங் வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் அவன் டைகரை பார்த்தான், பார்த்துட்டு and so he ran away, அவன் ஓடிட்டான். and so வரலாம், under to onceம் வரும். பார்த்த உடனே ஓடிட்டானும் வரும், and so அதனால் ஓடுனா அப்படின்ற மாதிரியும் வரும். So next question பாருங்க. Give the correct meaning for the underlined word. Monsoon clouds began to gather, darkening the upper sky and softening the light falling on the austere scene. இதுல austere அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. இதுல பாருங்க, austere அப்படின்றது ஒரு simple and refined அந்த மீனிங்ல தான் வரும். ஓகே, ஸோ இது கரெக்டான ஆன்சர், simple and refined. இது வந்து stormy அப்படின்றது புயல் அந்த மாதிரி சொல்லுதோம், இது வந்து இதுவும் ராங்கு. ஏன்னா ஆஸ்டியர் அப்படின்றது சிம்பிள்சிட்டியை பத்தி சொல்றது, ஆனா வெதர் கண்டிஷனை சொல்றது இல்ல. ஸ்டாமின்றது ஒரு வெதர் கண்டிஷனை சொல்லும், ஓகே, அது வந்து கிடையாது. செகண்ட் பீஸ்ஃபுல் அப்படின்றது என்னன்னா ஃபீலிங் ஆஃப் பீஸ், அமைதி அப்படின்ற மாதிரி சொல்லும், அப்ப வந்து கிடையாது. ஒரு சீனை பத்தி இது சொல்லுது, ஸோ பீஸ்ஃபுல்ன்றது அமைதி அப்படின்ற மீனிங்ல வரும், ஸோ இதுவும் கிடையாது. சடன்லின்னு எடுத்துட்டோம்னா உடனே அப்படின்னு, திடீரென்று அப்படின்ற மீனிங்ல வரும். பாருங்க, she gave money to the poor. ஓகே, இப்ப she அப்படின்றது சப்ஜெக்ட், கேவ் அப்படின்றது verb, மணியும் ஆப்ஜெக்ட், புவர் அப்படின்றதும் ஆப்ஜெக்ட். சோ இதுல நம்ம எது டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஏன்னா கேவ் வாட் என்ன கொடுத்தோம் அப்படின்றத சொல்றதுக்கு பேர், என்ன கொடுத்தோம் அப்படின்றது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்ல வந்துரும். ஓகேவா? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது யாருக்கு கொடுத்தோம் அப்படின்னு, டு ஹூம், யாருக்கு கொடுத்தோன்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, என்ன கொடுத்தோம், என்னன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வருது, வாட்ன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தா டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு ஹூம் யாருக்கு, ஹூ யாருக்கு அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்தா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, சோ SVDOIO தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். புள்ளி, எம்பத்தி, டிஜெக்டட் அண்ட் ஹியூமிலேட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் புள்ளி நான் பார்க்கலாம். புள்ளி அப்படின்றது சேட் இது கிடையாது, மேக் அதர்ஸ் ஃபீல் அஷேம்டு கிடையாது, டீசிங் அதர்ஸ், அடுத்தவங்க புள்ளி பண்றாங்கன்னு சொல்லுவோம்ல, அடுத்தவங்கள டீஸ் பண்றதா புள்ளி. ஓகே, சோ ஏக்கு வந்து 3, இங்க இருக்கு, ஏக்கு 3,
எம்பத்தி அப்படின்றது என்னன்னா ஒருத்தவங்க மேல வந்து கொடுக்குற ஃபீலிங்ஸ், அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எம்பத்தி. சிம்பத்தினா நம்ம அந்த எமோஷன்ஸ் பாவப்படுறதுக்கு பேரு சிம்பத்தி. எம்பத்தினா அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு பேரு எம்பத்தி. ஓகே, சோ பிக்கு வந்து 4. அண்டர்ஸ்டாண்ட் அதர் ஃபீலிங்ஸ் எங்க இருக்கு? ஏ. பிக்கு வந்து 4. இதான் கரெக்டான ஆன்சர். என்னைக்கு மீதியும் பார்த்துடலாம். டிஜெக்டட் அப்படின்றது என்னன்னா ரிஜெக்டட்ன்ற மாதிரி. ஸோ சேட் அண்ட் டிப்ரெஸ்டு. டிஜெக்டட்னா கவலையா இருக்கிறது, டிப்ரெஸ்டா இருக்குது. ஹியூமிலியேட் அப்படின்றது என்னன்னா மேக் அதர்ஸ் ஃபீல் அஷேம்டு. மேக் அதர்ஸ் ஃபீல் அஷேம்டு, ஒரு அசிங்கப்படுற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து ஹியூமிலியேட். இது புல்லியும் அப்படிதான் இருக்கும், ஹியூமிலியேட் அது மாதிரி தான் இருக்கும். புல்லின்றது டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ண டீஸ் பண்றது. ஹியூமிலியேட் அப்படின்றது அஷேம் பண்ற அளவுக்கு ஒருத்தவங்கள ஃபீல் பண்ண வைக்கிறது. ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் இதுதான் A4. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியா இஸ் டேஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. இது சூப்பர்லேட்டிவ்ல வந்திருக்கு லார்ஜஸ்ட்னு, ஸோ தான் வரும். இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. ஆன்சர் த. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேர் டஸ் ஸ்ரீஸ் அம்மா ஒர்க்னு கேட்டிருக்காங்க. சூப்பர் மார்க்கெட், ஜுவல்லரி ஷாப், டெக்ஸ்டைல் ஷாப், ஃப்ரூட் ஸ்டால். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஜுவல்லரி ஷாப். இது எந்த லெசன்ல கேட்டிருக்காங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட் அப்படின்ற லெசன்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஜுவல்லரி ஷாப். 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஹர் ஃபாதர் ஒர்க்னு கேட்டாங்கன்னா அவங்க ஃபாதர் வந்து டாக்ஸி டிரைவரா ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, மதர் ஜுவல்லரி ஷாப்ல ஒர்க் பண்றாங்க, ஃபாதர் வந்து டாக்ஸி டிரைவர். இதே கொஸ்டின்ல எப்படி கேட்கலாம்னா எந்த லெசன் கேட்டாங்கன்னா மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கேப்டு அப்படின்னும் போது பாருங்க, இது கேப்டு அப்படின் போது இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஸ்டேர்டு. அதாவது இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்திருக்கு, கேப்டு பாஸ்ட் ஃபார்ம்ல வந்திருக்கு. ஆக்ஷன் ஆஃப் ஸ்டாரிங், ஒரு வண்டர் ஆகி ஷாக் ஆகி மவுத்தை ஓபன் பண்ணி சர்ப்ரைஸ் ஆகி சொல்றதுக்கு தான் சொல்ற மீனிங் கேப்டு. அதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து ஸ்டார்டு. இதே சப்போஸ் GAP மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்தமே கேப் தான், நம்ம என்ன பண்ணணும் ஸ்பேஸ் பிட்வீன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் எழுதிடக்கூடாது. கேப்டு அப்படின்னு ED சேர்ந்து வந்ததுனால இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஸ்டார்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, த சுகர் ஹேட் அ நெகட்டிவ் டேஸ் ஆன் த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஹோமோஃபோன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹோமோஃபோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஃபெக்ட், அஃபெக்ட். அஃபெக்ட்ன்றது பாதிக்கப்படுத்துன்னு அர்த்தம், எஃபெக்ட் வந்து அதோட விளைவுகள்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் வந்து எஃபெக்ட் தான். ஓகே, ஃபேக்ட் இதெல்லாம் கிடையாது, ஸ்பெல்லிங் வந்து மாறி வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, முகமது அலி வாஸ் அண்ட் டேஸ் பாக்ஸர்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்கன், இந்தோனேஷியன், இந்தியன், இட்டாலியன். ஸோ முகமது அலி வாஸ் அண்ட் டேஸ் பாக்ஸர், அமெரிக்கன் பாக்ஸர். அவர் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூட. அவர் பார்ன் எங்க பிறந்திருக்காருன்னா கேஷியஸ் மேர்சிலஸ் கிளேல பிறந்திருக்காரு. ஓகே, யூஎஸ்ல எப்பனா 1942ல பிறந்திருக்காரு. ஹி இஸ் அமெரிக்கன் பாக்ஸர், சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட் அண்ட் பாக்ஸர் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Dash means to endo non-human character with human traits and behavior னு கேட்டிருக்காங்க. ஹியூமன் கேரக்டர் அதாவது மனிதன் இல்லாத ஒரு கேரக்டருக்கு, டாகா இருக்கலாம், வேற ஏதாச்சும் மலையா இருக்கலாம், மவுண்டைனா இருக்கலாம், ரெயினா இருக்கலாம், இது வேணாலும் நான் ஹியூமன் இல்லாத கேரக்டருக்கு ஹியூமன் கேரக்டரும் அதோட பிஹேவியர்களையும் கொடுக்கறதுக்கு பேர் வந்து என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன் இல்லாத கேரக்டருக்கு, நான் ஹியூமன் கேரக்டருக்கு ஹியூமன் கேரக்டரை வச்சு கம்பேர் பண்றதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. அப்படின்றது இட்ஸ் அ கம்பேரிஷன். ஸோ மெட்டாஃபர். ஸோ இது வராது. அதாவது மெட்டாஃபர்ன்றது ஒரு பொருளை வந்து இன்னொரு இது கூட கம்பேர் பண்றது. எதை வேணாலும் எது கூடயும் கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, மெட்டாஃபர் அப்படின்றது. ஆந்த்ரோமார்பிசம், இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்படின்னா நான் ஹியூமன் கேரக்டரை ஹியூமன் கேரக்டர் கூட, இது ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கான்சனன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு லிட்ரஸில கான்சனன்ட் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகுறது. அது எங்க ரிப்பீட் ஆகும்னா எந்த இடத்துல வேணாலும் ரிப்பீட் ஆகலாம். லெட்டர்ஸ் கிடையாது, கான்சனன்ட் சவுண்ட் வந்து எந்த இடத்துல வேணாலும். அலிட்ரேஷன் சொல்லுவோம். அலிட்ரேஷன்லயும் கான்சனன்ட் வந்து ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அலிட்ரேஷன். கான்சனன்ட்ஸ்னா எந்த இடத்துல வேணாலும் அந்த சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகலாம். ஓகே, அதுக்கு பேர் வந்து கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா பிகினிங்ல ஒரு சென்டென்ஸ் அப்படி இல்லாட்டா ஒரு போயத்துல ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன்ல வேர்டு ரிப்பீட் ஆகுறது. ஓகே, ஆந்த்ரோமார்பிசம் அப்படின்றது என்னன்னா நான் ஹியூமன் கேரக்டரை ஹியூமன் கேரக்டர் கூட கம்பேர் பண்றது. மெட்டாஃபர் அப்படின்றது என்னன்னா கம்பேரிஷன் தான். சிமிலின்றது லைக்ன்ற வேர்டு வந்து ஓப்பனா வரும், அதுவும் வந்து கம்பேரிஷன் தான். ஓகே, சோ இது கரெக்டான ஆன்சர் A2 ஆந்த்ரோபோமார்பிசம். இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூஸ் த அப்ரோப்ரியேட் லிங்கர்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபில் அப் த பிளாங்க்னு கேட்டிருக்காங்க. டேஸ் ஐ காட் அப் இயர்லி, ஐ மேனேஜ் டு ரீச் ஸ்கூல் ஆன் டைம். இதுக்கு மீனிங் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நான் சீக்கிரம் எந்திரிச்சேன்,
அது நான் ஸ்கூலுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு நான் போயிட்டேன். இஃப்னா என்ன, ஒருவேளை இது கண்டிஷனல் கிளாஸஸ்ல வந்துரும். ஒருவேளை நான் எந்திரிச்சிருந்தேன்னா இப்படி நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வரும். நான் வந்து இது என்னன்னா ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு பாருங்க. நான் சீக்கிரம் எந்திரிச்சேன், அதனால நான் சீக்கிரம் போயிட்டேன் அப்படின்னு வரும். வைல்னா அது நடந்து கொண்டிருந்த பொழுது அப்படின்ற மீனிங்ல வரும். ஸோ இதுவும் ராங். ஆஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஆஸ் ஐ காட் அப் ஏர்லி, ஏர்லி நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன், ஸோ அதனால சோன்றதுக்கும் இந்த இடத்துல சென்டென்ஸ் சென்டர்ல வந்துருந்தா நம்ம சோ போடலாம். ஸ்டார்டிங்ல வந்திருக்கனால இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல ஆஸ் தான் ஆன்சர். I managed to reach the school on time. Write the correct conjunction கேட்டிருக்காங்க. ராஜ் will succeed does he works hard அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜ் வந்து succeed ஆயிடுவாரு ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுத்திருக்காங்க. does he works hardனா அவர் நல்லா ஒர்க் பண்ணால் இது கண்டிஷனல்ல வந்துரும். ஆல்தோனா அவர் பண்ணி இருந்தாலும், அவர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியும் அவர் சக்சீட் ஆகல அப்படின்ற மீனிங். will not succeedனு கொடுத்தா நம்ம ஆல்தோ போட்டுக்கலாம். பட் என்ன கொடுத்திருக்காங்க, அவங்க நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, அதனால சக்சஸ் ஆயிருக்காங்க. சோ அதனாலன்ற வேர்டு இங்க வரல, அண்ட் சோவும் வரல. சோ இங்க என்ன வரும்னா கண்டிஷனல் கிளாஸஸ் இஃப் தான் வரும். இஃப் ஹி ஒர்க்ஸ் ஹார்ட், அவர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தால் அவர் வந்து சக்சஸ் ஆயிருப்பாரு. அன்லெஸ் அவர் ஒருவேளை ஒர்க் பண்ணலைன்னா அப்படின்ற மீனிங்ல வரும், ஆப்போசிட்ல வரும். ஆஃப்டர்லாம் இங்க வரவே வராது. நீ நல்லா படிச்சினா நீ என்ன பண்ணுவ, நீ பாஸ் ஆவேன்னு சொல்லுவோம்ல, அதேதான். அவர் கிளாஸ் வந்து நம்ம வீடியோல போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அண்ட் ஐகான்லயும் கொடுத்திருக்கோம், போய் செக் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் கிளாஸ் ஃபுல்லும் கொடுத்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூ சூஸ் த மாடல் வெப்ஸ். மாடல் வெப்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும், அது புரிஞ்சுக்கட்டும். மீனிங் புரிஞ்சிருச்சா நம்ம ஈஸியா எழுதிடலாம். யூ டேஷ் ஸ்டாப் வென் த டிராபிக் லைட்ஸ் டர்ன் ரெட். அதாவது டிராக் எரியும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். இது எல்லாமே கிட்டத்தட்ட பாருங்களேன் மீனிங் வந்து கரெக்டா தான் இருக்கும். ஆனா இது என்னது, டிராபிக் சிக்னல் பத்தி சொல்லுது. அப்ப என்ன, கண்டிப்பான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். சோ கரெக்டான ஆன்சர் மஸ்ட். யூ கேன் ஸ்டாப்னா நீங்க ஸ்டாப் பண்ணலாம், பண்ண முடியும்னு அர்த்தம். இங்க முடியும் பத்தி நம்ம பேசல, எபிலிட்டி பத்தி பேச கிடையாது. மஸ்ட்னா கண்டிப்பாக. சோ இதான் கரெக்டான ஆன்சர். மைட்னா பாசிபிலிட்டிஸ் தான், பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த பாசிபிலிட்டிஸ், இறந்த காலத்துல நடந்த பாசிபிலிட்டிஸ் வந்து மைட்ல வரும். வில்லுனா யூ வில் ஸ்டாப், ஃபியூச்சர்லயும் சொல்லலாம், நடக்கிற விஷயத்தையும் சொல்லலாம். ப்ராபபிலிட்டிஸ் வராது, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நம்ம பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே சொல்றதுதான். ஆனா கண்டிப்பா இதை செய்யணும் அப்படின்றது மஸ்ட். ஷுட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா ஷுட் மஸ்ட் கம்பேர் பண்ணும்போது டிராபிக் சிக்னல்ஸ் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூஸ் பண்ணும்போது மஸ்ட் போடணும். நார்மலா ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா ஷுட் போடணும். ஓகே, அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் மஸ்ட் போடணுமா ஷுட் போடணுமா நம்ம யோசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In which of the following figure of speech கேக்குறாங்க, an inanimate object is given human qualities and abilities. இங்க பாருங்க, inanimate object அதாவது human கிடையாது, ஒரு animate object. ஒரு அந்த ஆப்ஜெக்ட ஹியூமன் குவாலிட்டி கூட கம்பேர் பண்றது என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, சோ மெட்டாஃபர் அப்படின்றது என்னன்னா டைரக்டா கம்பேர் பண்றது ரெண்டு அன்லைக் திங்ஸ், ரெண்டு ஒத்து போகாத ரெண்டு பொருளை வந்து ரெண்டு அன்லைக் திங்ஸை வந்து லைக் ஆஸ் அப்படின்ற கன்ஜெக்ஷன் இல்லாம டைரக்டா கம்பேர் பண்றது வந்து மெட்டாஃபர். டிரான்ஸ்ஃபர் எபிதெட் அப்படின்றதும் இது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். அது என்ன பண்ணும்னா அட்ஜெக்டிவ், ஓகே, சோ அட்ஜெக்டிவ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், ஒரு வேர்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஓகே, இது வந்து ஒரு வேர்டை அனதர் வேர்டை மாடிஃபை பண்றது வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் எபிதெட்னு சொல்லுவாங்க. இமேஜினரி அப்படின்றது என்னன்னா ஸ்பெசிஃபிக்கா இல்லாம ஹியூமனோட ட்ரைட்ஸையோ இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸையும் சொல்லாம இமேஜினரி வேர்ல்டுல வருது. ஓகே, பெர்சனிஃபிகேஷன் தான் கரெக்டான ஆன்சர். பெர்சனிஃபிகேஷன் தான் என்ன பண்ணும்னா ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்டை ஹியூமன் குவாலிட்டிஸ் கூட கம்பேர் பண்ணும். ஓகே, சோ எக்ஸாம்பிள்ஸ் ஒன் ஸ்மைல்ஸ், புரியுங்களா? சன் வந்து சிரிக்காது, சன் வந்து ஒரு சூரியன் வந்து எப்படி சிரிக்கும், இந்த மாதிரி கம்பேர் பண்றது. ஓகே, இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்டை சிரிக்கிறது யாரு, ஹியூமன்ஸ் தான் சிரிப்பாங்க. சோ இந்த மாதிரி சன் சைன்ஸ்னு சொல்லுவாங்க, சன் ஸ்மைல் அப்படின்னும் போது இது வந்து பெர்சனிஃபிகேஷன்ல வரும். இதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிக் அவுட் அ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். மேனேஜ், மேனேஜுக்கு ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. அன்மேனேஜ் தான் கரெக்டான ஆன்சர். அன்மேனேஜ் தான் வரும், டிஸ்மேனேஜ் வராது. மிஸ்மேனேஜ் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அன் கொடுக்காட்டினா நம்ம மிஸ்மேனேஜோ மைக்ரோ மேனேஜோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் அன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A written or printed announcement is known as dash. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் நோட்டீஸ் தான். நோட்டீஸ் தான் என்னன்னா ரிட்டன், ஃபார்மலா ரிட்டன் ஆர் பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பேர் நோட்டீஸ். நோட்ஸ் அப்படின்றது என்னன்னா பிரீஃப் ரெக்கார்ட்ஸ். நோட்ஸ் எடுக்கிறோம்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா ஒரு பெரிய இதை கொடுத்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம என்ன பண்றோம்னா நோட்ஸ் எடுக்கிறது. ஓகே, மெமரி பண்றதுக்காக நம்ம வந்து பிரீஃபா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பேர் வந்து நோட்ஸ். சம்மரி அப்படின்றது என்னன்னா மெயின் பாயிண்ட்ஸ் ஃபுல்லா எடுத்து நம்ம எழுதுறது. ஓகே, ஒரு பெரிய எஸ்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுறதுக்கு பேர் வந்து சம்மரி. ஓகே, அதாவது ஒரு நோட்டீஸ் வந்து பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட், அந்த வேர்டு தான் கரெக்டான. ரிட்டன் ஆர் பிரிண்டட் அனௌன்ஸ்மெண்ட்னா நோட்டீஸ். நோட்ஸ்னா பிரீஃப் ரெக்கார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஓகே, சம்மரி என்னன்னா பிரீஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மெயின் பாயிண்ட்ஸ். லெட்டர் அப்படின்றது
Letter is a written message addressed. Okay. Next question பாருங்க. Find the odd one of the following sentence. Jumping is fun. I have an idea to offer. The wrecked boat washed upon shore. We could read well. So இது கரெக்டான ஆன்சர் வந்து I have an idea to offer. So next question. So next question பாருங்க. Choose the correct pentasyllabic word கேட்டிருக்காங்க. பென்டானா 5 5 சிலபிக் இருக்க வேர்டு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் வந்து சிலபிஃபிகேஷன் பார்க்கணும்னா எத்தனை வவல்ஸ் கவுண்ட் பண்ணணும், எத்தனை வவல்ஸ் இருக்கோ அதுல அத்தனை சிலபிஃபிகேஷன் இருக்குன்றதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். அதுக்கடுத்து சில ரூல்ஸ் இருக்கு. அது எப்படி நம்ம ஸ்பிட் பண்றோமோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, இதுல கரெக்டான ஆன்சர் வந்து இனிஷியேட்டிவ் சொல்லி பார்க்கணும். இ நி ஷி ஏ டிவ் இனிஷியேட்டிவ். இன்ஃபீரியாரிட்டி இன் ஃபி ரி ஆர் இ டி. சோ இது வந்து 6 சிலபிக். சோ கரெக்டான ஆன்சர் வந்து A to 5 சிலபிக். பாருங்க, if you had studied well you dash have failed in the exam. நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா failed அப்படின்னா என்னது ஆப்போசிட்ல வந்திருக்கு. சோ நாட் யூஸ் பண்ணணும். அண்ட் had studyன்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல கொடுத்திருக்கனால would போடணும். failed ஆப்போசிட்ல கொடுத்திருக்கிறதுனால not போடணும். ஓகே, சோ if you had studied well நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா you would not have failed in the examination. நீங்க ஃபெயில் ஆயிருக்க மாட்டீங்க. சப்போஸ் இங்க பாஸ்ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா you would have passed நம்ம எழுதிருக்கலாம். இங்க ஃபெயில்டுன்னு கொடுத்ததுனால would notனு போடணும். will not எப்ப வந்திருக்கும்னா இங்க சப்போஸ் இது பிரசன்ட் டென்ஸ்ல வந்துருச்சுன்னா will not போட்டிருப்போம். if you study well, study அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்துச்சுன்னா நம்ம will not போட்டிருப்போம். ஓகே, would மட்டும் எப்ப போடணும்னா if you had studied well you இங்க பாஸ்ட்னு வந்துச்சுன்னா நம்ம would have போடணும். ஓகே, இங்க ஃபெயில்டுன்னு வந்ததுனால would not have. ஷால் நாட் இந்த மாதிரி ரூல்ஸே கிடையாது. ஸோ இதை விட்டுருங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. rampaging through the heavens, never stopping day or night. ஸோ which word could you replace rampaging with? rampaging with அப்படின்றது என்னன்னா இங்க பாருங்க, பகல் இரவு பார்க்காம அப்படின்ற மாதிரி never stopping அப்படின்றது, அதாவது கண்டினியூஸா இடையில ஸ்டாப் ஆகாம கண்டினியூஸா மூவ் ஆகுறதுக்கு பேர் தான் rampaging with அப்படின்றதுக்கு மீனிங். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கோயிங் த்ரூ தான் கரெக்டா வரும். கிட்டத்தட்ட இது எல்லாமே கரெக்ட் தான். பட் இது என்னன்னா என்ன சொல்றாங்க, rampaging அப்படின்னும் போது ஒரு ஸ்டாப்பே இல்லாம கண்டினியூஸா போறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா rampaging with. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கோயிங் த்ரூ தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, ப்ரெபோசிஷன் கேட்டிருக்காங்க. we shall meet them dash the club this evening னு கேட்டிருக்காங்க. we shall meet them in at on over. இந்த கிளப்பும் வரலாம், அட் த கிளப்பும் வரலாம். ஸோ இது வந்து டைம் இந்த பிளேஸை வந்து மென்ஷன் பண்றதுக்கு ரெண்டு இருக்கு. ஆனா இதுல எது அக்யூரேட்டா இருக்கணும் போது we shall meet them ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படின்றப்போ கரெக்டான பிளேஸ் சொன்னதுனால அட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, we shall meet them at the club this evening. சப்போஸ் ஒரு பிளேஸ் வந்து பர்டிகுலரா இந்த பிளேஸ் இல்லாம சென்னை, மதுரை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு அங்க மீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இன் நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா பர்டிகுலரா சொன்னதுனால இந்த பிளேஸ் தான் டெம்பிள், ஹவுஸ், ரெஸ்டாரண்ட், கிளப் இந்த மாதிரி பர்டிகுலரான கரெக்டான லொகேஷனை சொன்னதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா at. இதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஜாலியா இருக்கும். இது ஆக்சுவலி ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த ரைம்ஸ் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. பொயட்டிக் லைன் கொடுத்து ரைம்ஸ் ஸ்கீம். இது 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும். இது வந்து ரைமிங்ல இருக்கும். ஈவன் யூகேஜில கூட வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கேட்பாங்க. ஒரு வேர்டு கொடுத்துட்டு இது என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு நான் இப்போ என்னோட கிட்ஸ்க்கு பார்த்தேன். நான் யூகேஜில கூட இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அது ஈஸி. இங்க பாருங்க, ஜாக்கி, ஹாக்கி அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தமே ஏ கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு வந்து என்ன கொடுக்கணும், ஏ கொடுத்துருங்க. இதோட ரைமிங் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஹாக்கி இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஏ கொடுத்ததுனால இதோட ரைமிங்ல இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஏ கொடுக்கணும். ஸோ ஏ. இது பாருங்க, என்டர்னு வந்திருக்கு. அப்போ இதோட ரைமிங் வேர்ட்ல இது கிடையாது. கரெக்டா? அப்போ இதுக்கு என்னன்னா அனதர் வேர்டு கொடுக்கணும், அனதர் லெட்டர் கொடுங்க, பி கொடுக்க. ஸோ இதுவும் சேமா இருக்கனால ஏ. என்டருக்கு வந்து பி கொடுத்துருவோம். அடுத்த வேர்டு பாருங்க, சென்டர். கரெக்டா? அப்போ இதுக்கு என்ன, இங்க பி கொடுத்ததுனால இங்கேயும் பி. அப்போ இது கரெக்டான ரைம்ஸ் ஸ்கீம் வந்து ஏ பி பி. சப்போஸ் இது நாலுமே இங்க பாருங்க, ஜாக்கி, ஹாக்கி, ஏதாவது டாக்கி, பாக்கி இந்த மாதிரி ஏதோ சம்திங் நான் சொல்றேன், இஒய்ல முடிகிற மாதிரியே வந்துச்சுன்னா நம்ம பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ஏ ஏ ஏ ஏ இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஏ பி பி. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் இன்டைரக்ட் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீதா செட் we watched a film yesterday. ஓகே, சீதா செட் அவங்க சொன்னாங்க. அப்ப என்ன கிடைக்கணும், இங்க ஃபர்ஸ்ட் போடணும் சீதா செட் தட். எங்க இருக்கு, எல்லாத்துலயுமே சீதா செட் தட் தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே கரெக்ட். வி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வி வந்து என்னவா மாறும்னா இங்க பாருங்க, சீதா செட் தட். வி அப்படின்றது ப்ளூரல்ஸ். அப்ப என்ன வரணும், தேவா மாறும். ப்ளூரல் வந்து தேவா மாறும். வி தே. ஸோ சீதா செட் தட்
தே எல்லாமே அதே தான் போட்டிருக்காங்க. வாட்ச்டு வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்திருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இன்டெரக்டா மாறும்போது ஹேட் வாட்ச்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும். சிம்பிள் பாஸ்ட் வந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும். சோ சீதா செட் தட் வி ஹேட் வாட்ச்டு, வி வந்து தேவா மாறும். சோ சீதா செட் தட் தே ஹேட் வாட்ச்ட் a film yesterday நேத்து. அப்ப எப்படி இருக்கும்? yesterday வந்து the day beforeஆ மாறும். சோ இது கரெக்டான ஆன்சர் A2. சீதா செட் தட் they had watched a film the day before. இதுல என்ன ராங்னு பார்க்கலாம். சீதா செட் தட் they have, இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்ததுனால have வராது, had வரும். சோ இது ராங். இதுல இந்த தான் ராங். இதுல பார்த்தோம்னா சீதா செட் தட் they had watched a film yesterday அப்படியே கொடுத்துட்டாங்க. இது வந்து the day beforeனு வரணும். இது ராங். சீதா செட் தட் they have been watched, இதெல்லாம் வரவே வராது. சோ இங்க வந்து டென்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, தப்பா வந்திருக்கு. சோ இது ராங். ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். எனிஹவ் நம்ம ஆன்சர் பண்ணலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாஸ் a poet and playwright. இதுல எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பாயிண்ட் என்னன்னா இவர் வந்து அமெரிக்கன் poet and playwright. இதுல எதுவுமே கிடையாது. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆட் ஒன் அவுட் ஃபார் த வேர்ட் ஆம்பிள். ஆம்பிள் அப்படின்றது என்னன்னா ஒரு லார்ஜான போதுமான ஸ்பேஸ் கொடுத்த இடத்துக்கு பேர் வந்து ஆம்பிள்னு சொல்லுவாங்க. சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்னாலும் ஜெனரஸ், இதெல்லாமே பிளென்டிஃபுல், அளவுக்கு அதிகமான, பிளென்டினாலும் அதிகமான, இதெல்லாமே கரெக்ட். ஒரு கிட்டத்தட்ட சேம் மீனிங்ல வந்துரும். கரெக்டான ஆட் ஒன்னா ரெஸ்ட்ரிக்டட்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண இடம், தடை செய்த பகுதி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லைன்னா இடம் விடாத பகுதி இந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆம்பிள்னும் போது நல்ல போதுமான சஃபிஷியன்டான ஒரு இடம். ஸோ இதெல்லாம் சீனானிம்ஸ்ல வரும். இது ஒன்று மட்டும் தான் ஆப்போசிட்ல இருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க, சேம் திங், ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்துச்சுன்னா ஈஸியா நம்ம வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. இங்க பாருங்க, இதேதான். பிக் அவுட் த கரெக்ட் ரைம் ஸ்கீம் ஆஃப் த அபவ் பொயட்டிக் லைன்ஸ்ல. ரைம் ஸ்கீம் இப்பதான் பார்த்தோம். 2 ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஃபார் ஃபியர், ஏ ஃபியர்னு போதும் இதுவும் வேற வரும். அப்ப ஏ பி மார், இங்கே ஏ இங்கே ஏ பி ஏ ஹியர், ஃபியர் ஹியர் அப்படின் போது இது ரெண்டுக்கும் பி. அப்ப ஏ பி கரெக்டான ஆன்சர் ஏ பி. The origin of the word chutney is dash னு கேட்டிருக்காங்க. தமிழ், உருது, ஹிந்தி, மலையாளம். So origin of word chutney is Hindi. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.